வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 7ஆம் வகுப்பு கணிதம் பருவம் 1 அலகு 5 வடிவியல் பயிற்சி 5இல் 6ல் 17 மற்றும் 18 இந்த 2 கணக்குகளையும் இந்த ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல 17வது கணக்கு பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க? இரு இணைக்கோடுகளை குறுக்கு வெட்டி வெட்டும் போது கோணங்கள் A மற்றும் B ஒத்த கோணங்களாக அமைகின்றன. கோணம் ஏவோட மதிப்பு 4x, கோணம் பியோட மதிப்பு 3x + 7 எனில் எக்ஸின் மதிப்பை காண்க. என்ன கொடுத்துருக்காங்க? இரு இணைக்கோடுகளை ஒரு குறுக்கு வெட்டி வெட்டும் போது ஏவும் பி என்ன கோணங்கள் அமையுது? ஒத்த கோணங்கள் அமையுது. ஏவோட மதிப்பு கொடுத்துருக்காங்க, பியோட மதிப்பு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, இந்த இடத்துல இது ரெண்டும் இணைக்கோடுகள், இது குறுக்கு வெட்டி. இங்கே எது ஒத்த கோணங்கள்? இதுவும் இதுவும் ஒத்த கோணங்கள். அப்போ இது ஏ, இது பி. இரு இணைக்கோடுகளை ஒரு குறுக்கு வெட்டி வெட்டும்போது உண்டாகக்கூடிய ஒத்த கோணங்கள் சமம். அப்போ கோணம் ஏவும் கோணம் பியும் சமம். சரியா? கோணம் ஏ வந்து எவ்வளவு? ஏக்கு பதிலாக 4x, கோணம் பிக்கு பதிலாக எவ்வளவு? 3x + 7. நமக்கு எக்ஸ் தானே வேணும். எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கமாக கொண்டு வாங்க. 4x இது என்னது? +3x. இடது கொண்டு தான் -3x ஈக்குவல் டு இங்கே 7 மட்டும் இருக்கும். அப்போ 4xல் 3x கழிச்சா ஒரே ஒரு எக்ஸ், ஒரு எக்ஸ். முன்னால் ஒன்றும் பட வேண்டிய அவசியம் இல்லை. 4xல் 3x கழிச்சா ஒரு எக்ஸ். அப்போ ஒரு எக்ஸ் ஈக்குவல் டு 7. அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன? 7. அவ்வளோதான். 17 நம்ம முடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள் 18 பார்க்கலாமா? பாருங்கள், இந்த கணக்கு பாருங்கள். 18வது கணக்கு என்ன இருக்குது? படத்தில் ஏபி மற்றும் சிடிக்கு இணை எனில், அதாவது ஏபி ஆனது சிடிக்கு இணை எனில் எக்ஸ் டிகிரி, ஒய் டிகிரி மற்றும் இசட் டிகிரி மதிப்புகளை காண்க. இந்த படத்தில் ஏபியும் சிடியும் இணை. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எக்ஸ், ஒய், இசட் மதிப்புகளை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? பாருங்கள், இரு இணைக்கோடுகளை குறுக்கு வெட்டி வெட்டும்போது உண்டாகும் ஒன்று விட்ட உட்கோணங்கள் சமம். ஒன்று விட்ட உட்கோணங்கள் சமம். பாருங்கள், இது ஒரு இணைக்கோடு, இது ஒரு இணைக்கோடு. அப்போ இது வந்து குறுக்கு வெட்டி. அப்போது குறுக்கு வெட்டியோட ஒன்று விட்ட உட்கோணங்கள் எக்ஸும் 48 என்னது? ஒன்று விட்ட உட்கோணங்கள் சமம். எக்ஸும் 48 ஒன்று விட்ட உட்கோணங்கள் சமம். அப்போது எக்ஸோட மதிப்பு என்ன? 48 டிகிரி. எழுதிக்கலாமா? பாருங்க, எக்ஸ் ஈக்குவல் டு 48 டிகிரி. முடிஞ்சது. அதே மாதிரி இப்போ பாருங்க, ஏபியும் சிடியும் இணைக்கோடுகள். பாருங்க, இந்த பிசி இருக்கு இல்லையா, இது வந்து குறுக்கு வெட்டி. அப்போது அதாவது இணைக்கோடுகள் உள்ள குறுக்கு வெட்டி ஒன்று விட்ட கோணங்கள் இல்லையா, ஒன்று விட்ட உட்கோணங்கள் எப்படி இருக்கும்? சமமாக இருக்கும். இங்கே ஒய்யும் இந்த 60ம் சமம். அப்போ ஒய் டிகிரி ஈக்குவல் டு எவ்வளவு? 60. ஒய் ஈக்குவல் டு 60 டிகிரி. நம்ம என்ன செஞ்சிட்டோம்? ஈஸியாக எக்ஸ் மற்றும் ஒய்யின் மதிப்புகளை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள், இந்த இசட்டை கண்டுபிடிக்கணும். இசட்டை கண்டுபிடிக்க என்ன செஞ்சாங்கன்னா, நமக்கு இந்த கோணம் தெரிஞ்சாகணும். இந்த கோணம் தெரிஞ்சாதான் நம்ம இசட்டை கண்டுபிடிக்க முடியும். இப்போ பாருங்க, எந்த முக்கோணத்தை எடுத்துக்கலாம்? முக்கோணம் பாருங்க, சிடிஇயில் இதில் 3 கோணங்களை கூட்ட போகிறேன். எந்தெந்த கோணம்? கோணம் சி ப்ளஸ் கோணம் டி ப்ளஸ் கோணம் இ எல்லாத்தையும் கூட்டினா எவ்வளவு? 180 டிகிரி. முக்கோணத்தின் 3 கோணங்களையும் கூடுதல் 180 டிகிரி. பாருங்கள், கோணம் சி வந்து 60 டிகிரி ப்ளஸ் கோணம் டி. பாருங்கள், கோணம் டின்றது எவ்வளவு? எக்ஸ் டிகிரி ப்ளஸ் இந்த கோணம் இ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இந்த இடத்துல இருக்குல்ல, இதுதான் கோணம் இ, இதான் கண்டுபிடிக்க போகிறோம். ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்போ பாருங்கள், 60 டிகிரி எக்ஸ் நம்ம அங்கே கண்டுபிடிச்சி வச்சிட்டோம். எவ்வளவு? 48 டிகிரி ப்ளஸ் கோணம் இ ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்போ பாருங்கள், 60ஐயும் 48ஐயும் கூட்டினா 108 டிகிரி ப்ளஸ் கோணம் இ ஈக்குவல் டு 180 டிகிரி. நம்ம கோணம் இ தானே வேணும். கோணம் இ ஈக்குவல் டு 180 டிகிரி. இது ப்ளஸ் 108, வலது போச்சுன்னா -108 டிகிரி. அப்போ கோணம் இ ஈக்குவல் டு பாருங்கள், 180ல் 108 கழிச்சுமா 72 டிகிரி. 72 டிகிரி. எதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்? இந்த இடத்துல இதை வந்து நம்ம 72 டிகிரின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள், இது ரெண்டும் என்ன கோணங்கள்? 72 டிகிரியும் இசட்டும் நேரிய கோண இணைகள். 72 இசட் பாருங்க, ஒரே லைனில் நேர்கோட்டில் இருக்கா? நேரிய கோண இணைகள். இங்கு 72 டிகிரி மற்றும் இசட் டிகிரி ஆகியவை என்ன? ஆகியவை
நேரிய கோண இணை ஆகும். நேரிய கோண இணை ஆகும். அப்போ நேரிய கோண இணைனா இந்த ரெண்டையும் கூட்டினா எவ்வளோ வரும்? 180 டிகிரி வரும். 72ஐயும் இசட்டையும் கூட்டினா எவ்வளோ வரும்? 180 டிகிரி. நமக்கு இசட் தானே வேணும். இசட் டிகிரி ஈக்குவல் டு 180, இது ப்ளஸ் 72, இங்கே வந்தால் மைனஸ் 72. அப்போ இசட் ஈக்குவல் டு 180ல் 72 மைனஸ் பண்ணால் 108 டிகிரி. இதான் என்னது? நமக்கு தேவையான இசட்டோட மதிப்பு. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சோம். எக்ஸோட மதிப்பு 48 கண்டுபிடிச்சிட்டோம், ஒய்யோட மதிப்பு 60 கண்டுபிடிச்சிட்டோம், இங்கே இசட்டோட மதிப்பு 108ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.